ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் அவரோட கடக வீடு, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்தவர் சுக்கிரன் இப்பொழுது உங்க ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்க ராசியிலே கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போது. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள்லாம் கிடைக்க போதுங்க. ஏன்னா கேது பாத்தீங்கன்னா யார் அவர் கூட இணையறாங்களோ அவரோட தன்மையை வளப்படுத்துவாருங்க. அதுதான் அவரோட குணம். அதாவது அவர் இருக்கிற இடமும், அவரோட வரக்கூடிய கிரகமும், அவர் கூட சேரக்கூடிய கிரகங்களோட தன்மையை அதிகப்படுத்துவார், வளப்படுத்துவார். சரிங்களா? அதன் அடிப்படையில் கால புருஷ தத்துவப்படி சிம்ம வீட்டில் உங்க ராசிக்கே வராரு சுக்கிர பகவான். சோ உங்க ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போம். சுக்கிரன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் சம்பந்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்றது முதல்ல பார்ப்போம். ஏன்னா மிகவும், அதாவது அஷ்டம சனியால் மிகவும் கடுமையான சூழ்நிலையில் இருந்த சிம்ம ராசிக்கு இப்பொழுது சிறிது சிறிது மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நீங்க பார்த்திருந்தாலும் முழுமையான பலன்கள் கிடைக்கலன்னே சொல்லலாம். ஏன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் கிடைத்திருந்தாலும் முழுமையான பலன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதில் அதிகமான லாபங்கள், உயர்வுகள் கிடைக்க போகுது. முக்கியமா வேலையில, அதாவது வேலைக்கு போய் கொண்டு இருக்கவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பதவி உயர்வு, புகழ், நீங்கள் எதிர்பார்த்த துறையில பணிமாற்றம் கிடைக்கிறது, நீங்க எதிர்பார்த்த துறையே உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
இன்னொரு அதாவது இப்போ வந்து வாங்குற ஊதியம் வந்து பத்தலைங்க, வாங்குற சம்பளம் பத்தலன்ட்டு வேற ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு சாதகமாகவும், வெற்றியாகவும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா, சுக்கிரன் பகவான் வந்து உங்க வீட்ல இருந்து சனீஸ்வரனோட வீட்ட தான் பார்க்கிறாரு. 7ஆம் வீட்ட பார்க்கும்போது, உங்களுக்கு சனீஸ்வரன் குருவோட வீட்ல 8ஆம் வீட்ல இருக்கும்போது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். பணவரவு உண்டாகும். திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல், பெரிய மனிதர்களின் தொடர்பு, உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு மூலியமா உங்களுக்கு புதிய வந்து வாய்ப்புகள் தேடி வரதுக்கான அநேகமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதிபலனா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளையும், ரிசல்ட்டையும் குடுக்கும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து, அதன் மூலியமா உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு பார்க்கறதுக்காக, இல்ல ஒரு தொழில் பண்றதுக்காக யாரையோ போய் மீட் பண்றீங்கன்னா, அவரு உங்களுக்கு சரி சும்மா போய் அட்டெண்ட் பண்ணுவோம். நம்மளோட ஒரு ஐடியா இருக்கு அட்டெண்ட் பண்ணுவோம். அவர்கிட்ட வந்து ஒரு முதலீடு ஏதாவது குடுக்குறாரா, இல்ல ஏதாவது மாரல் சப்போர்ட் பண்றாரான்னு போய் பேசுனீங்கன்னா, அவர் உங்களுக்கு முதலீடும் பண்ணி, இடமும் குடுத்து, உங்களுக்கு தொழில் அமைக்கக்கூடிய யோகத்தையும் குடுத்துருவார். ஸோ அந்த அமைப்புல சுக்கிரன் வந்து இங்க உட்கார்றாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல, செவ்வாய் வந்து சனியும் வந்து தொழில்காரகர். மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ சனி வந்து 3ஆம் பறவை செவ்வாய பார்க்கிறாரு. செவ்வாய் வந்து 4ஆம் பறவை சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கும்போது, ஸோ தொழில் நிமித்தமாவும், வேலை நிமித்தமும் இருந்த தடைகள் நீங்க போது, பிரச்சனைகள் நீங்க போது, முக்கியமா உங்களுக்கு இடையூறாக இருந்த உயர் பொறுப்புல இருந்த அதிகாரிகள்லாம் பணிமாற்றம், இடமாற்றம் செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ சுக்கிரன் உங்க இடத்தில், உங்க ராசியிலே வரும்போது உங்களுக்கு தைரியம் அதிகமாகும், உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும். அதன் மூலியமா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வெற்றி, யோகம் என இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்ல யோகத்த குடுக்க போறாருங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து கலசரக்காரகன். அதாவது திருமண வயதில் இருக்கும், திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். நெறைய பேர் வந்து காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அநேகமாக ஏன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கும்போது, சுக்கிரன் உங்க ராசியில வரும்போது, இது வந்து பாத்தீங்கன்னா, காதல் உண்டாறதுக்கான அமைப்ப கண்டிப்பா குடுத்துருவாரு. ஸோ நெறைய பேர் வந்து ப்ரொபோசல் பண்ணணும். சில பேருக்கு வந்து நீங்க நண்பர்களாக இருக்கீங்க, ரொம்ப வருஷமா இருக்கீங்க அப்டின்னா, இப்பொழுது காதல் கைகூடும். அது வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்கும். சரி 2 பேரும் ஒண்ணா வாழ்க்கைய நம்ம நடத்தணும்னா நல்லா இருக்குமே என்ற யோசனையில இருந்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது காதல் கைகூடும், திருமண வாய்ப்புகள் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும் முக்கியமா. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, மருத்துவ படிப்பு, போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு வெற்றி அமைப்பு. ஏன்னா, சனி, செவ்வாய் கான்ஜங்ஷன் இருக்கு. சனி, செவ்வாய் தொடர்பு இருக்கு. ஸோ சுக்கிரனையும் கான்டாக்ட் பண்றதுனால, சூரிய வீட்ல இருக்கிறதுனால நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவ படிப்பு படிக்கும் முயற்சியில இருக்கிறவங்க எல்லாம் சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமா இந்த சுக்கிரன் உங்க ராசியில இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை, தொழில்ல இருந்த பிரச்சனை, பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. மருத்துவ ரீதியாக அதாவது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரப்போகுது. உடல் நலத்தில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், நல்ல ஒரு சிந்தனையும் உண்டாகும். ஸோ சுக்கிரன் உங்க ராசியில கேதுவோடு இணையும்போது, உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, அதே மாரி கோவில் போறது, இந்த மாரி நீண்ட அதாவது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இந்த மாரி ஆன்மீக சிந்தனைகள்லாம் நல்லா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உண்டாகும். அதன் மூலியமா நீங்க வந்து ஆலய வழிபாடு எல்லாம் நீங்கலாம் நல்லா போவீங்க. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகத்தையும், பலன்களையும் குடுக்க போறாரு. முக்கியமா தொழில்ல நல்ல மாற்றம், முன்னேற்றம் குடுக்க போறாரு. வேலையில இருந்த வந்த பளு, வேலையில இருந்த சுமையெல்லாம் தீர்க்க போறாரு. காதல், திருமணம் என அனைத்து யோகங்களையும் பெறும் சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் குடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.